அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமான பக்கோடா. அது எப்படி செய்யலாங்கிறது, என்ன பொருள் வச்சு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்த்துக்குவோம் வாங்க. இதுக்கு 1/2 கப் இட்லி மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூனுக்கு வெள்ளை ரவை, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே நறுக்கிய கொத்தமல்லி இலைகளும், வெங்காயம், பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கியதும், சோற்றுக்கற்றாழை அப்படிங்கிற செடியினுடைய பூ அதையும் நறுக்கி போட்டுக்கலாம். அடுத்தது காரத்துக்கு தகுந்தாற் போல் தேவையான அளவு மிளகாய் பொடி அல்லது சாம்பார் பொடி அல்லது பச்சை மிளகாயை நறுக்கி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சிறிதளவு பெருங்காயத்தூள் அதையும் போட்டு கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கட்டும். அடுப்பு பற்ற வச்சு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக கையிலையும் எடுத்து போடலாம் அல்லது ஒரு ஸ்பூன் எடுத்து அதுலேயும் எடுத்து போடலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே மறுபக்கம் திருப்பி போட்டு விடலாம். இந்த பூ, அதாவது சோற்றுக்கற்றாழை பூ அப்படிங்கிறது வருடத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும். அந்த பூக்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மாதிரி காலங்களில் தான் அது கிடைக்கும். நல்லா முத்தின செடியில் தான் இந்த பூக்கள் மலரும். போன வருடம் மலர்ந்ததையும் நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். அதனுடைய வீடியோ எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். அதே போல் மேலே ஐகார்டு இருக்கும், அதுலேயும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம். வெந்ததும் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் அல்லது தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போது சாப்பிட்டாலும் சரி, ஆறின பின்ன சாப்பிட்டாலும் சரி, அவ்வளோ நல்ல ஒரு சுவை இருந்தது. இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கும் இந்த சோற்றுக்கற்றாழை பூ கிடைத்ததுன்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடலாம். இந்த வருடம் கிடைத்த பூவில் இவ்வளவு தான் செய்ய முடிஞ்சது. கொஞ்சம் லேட்டாக தான் ஊர்லேருந்து வந்தோம். அப்போ இவ்வளவு தான் பூ கொஞ்சமாக தான் இருந்துச்சு, மீதெல்லாம் கீழே விழுந்துருச்சு. இனி அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணினா தான் அடுத்த பூ கிடைக்கும். அடுத்த வருடம் நம்ம மற்ற உணவுகள் செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.